தெலுங்கர்கள் 5% இருக்காங்க தமிழ்நாட்டில்னா அந்த 5% ரெப்ரசன்டேஷன் எம்எல்ஏ எம்பிகள் இருக்கட்டும். அந்த 5% ரெப்ரசன்டேஷன் அவங்க இருக்கட்டும். எல்லா சமூகமும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடை நாம் உறுதி செய்து கொடுப்போம். தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்களா எத்தனை சதவீதம் வாழ்கிறார்களோ அத்தனை சதவீத வேலைவாய்ப்பு, அத்தனை சதவீதத்துக்கு கல்வியில் முன்னுரிமை, அத்தனை சதவீதம் அரசியலிலும் அவர்களுக்கு முன்னுரிமை இருக்கட்டும். அத்தனை சதவீதத்தோடு இருந்தால் அவன் வாய்க்கே அவன் பசி அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவன் வயிற்றுக்கு ஏற்ற உணவுனா பிரச்சனை இல்லை. தமிழ் தேசிய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா தமிழர் அல்லாதவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து தங்களை பெரிய புனிதவாதிகள் மாதிரி காட்டிக்கிறதுக்கு. அது அப்ப பிற மொழியாளர்களுக்கு இங்க சீட்டே தரக்கூடாது அப்படி கிடையாது. இப்ப நம்ம எதை பேசிட்டு வரோம்னு இருக்கு. இப்ப கம்யூனிசம் பேசிட்டு முதலாளிகளுக்கு நான் சீட்டு கொடுத்தா முதலாளிகளுக்கு அப்படிலாம் பேச முடியாது. ஏன்னா கம்யூனிசம் என்ன சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இல்ல பொருளாதார நிலையில விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத சொல்ற நபர்கள் அதே போல விளிம்பு நிலை மக்கள் இருந்து தான் நீங்க கொண்டு வரணும். ஒரு பெரிய பிசினஸ் மேனை கொண்டு அவர் வாய்ப்பு கொடுத்தா எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே போல தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கோம். நமக்கிட்டே அதிகாரம் கிடையாது. அதிகாரமற்ற நம்ம அடுத்த அதிகார வரம்புல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்துல வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க நீங்க உங்களோட தேர்வு எடுக்கக்கூடிய ஆட்கள்ல யாராவது ஒரு பிறமொழியாளரோ இதையோ எடுத்து உங்களுடைய நடுநிலை தன்மையை நீங்க நிலைநாட்டிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் சரி அதே தவிர நானும் செய்வேன் அப்படின்னா என்ன? அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசுறவங்களும் பிறமொழியாளர்களுக்கு வாய்ப்பு நாங்க கொடுத்துருக்கோம் அதை சும்மா காட்டிக்கிறதுக்காக வேட்பாளரை போட்டா அவங்க அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது திராவிட மாதிரியே தான் போய் நிற்கும்.